யோபுவின் உண்மையான நிலைமையை அவனது நண்பர்கள் எவருமே அறிந்து கொள்ளவில்லை. எனவே யோபுவின் பிரச்சனைக்கான பரிகாரத்தையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் யோபுவுக்கு ஆறுதல் கொடுக்க முடியவில்லை. யோபுவுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியவில்லை. யோபு தான் ஒரு நீதிமான் என்று வாதாடுவதனாலே அது தேவனை துள்ளி குதித்து மகிழச் செய்யவும் இல்லை. வேத வசனமாகிய ஞானபாலின் மேல் வாஞ்சையாக இருந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே தவறாது கலந்து கொள்ளும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலேயே சோப்பாரின் கடுமையான வார்த்தைகளுக்கு யோபு பதில் சொல்ல தொடங்கினார் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் யோபு மிகவும் வியாதிப்பட்டு உடைந்து கொண்டிருந்தாலும் மனம் பதறி பேசவில்லை என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே துன்மார்க்கர்களுக்கு கர்த்தருடைய தண்டனை உண்டா? யோபு சோப்பாருக்கு சொன்ன பதில் என்ன? யோபு தனக்காக பலி செலுத்தினாரா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் யோபுவின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று நாம் யோபு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் அதிகாரம் இறுதி வரை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே சோப்பாரின் கடுமையான வார்த்தைகளுக்கு யோபு பதில் சொல்ல துவங்கினார். வாயை பொத்தி கொண்டு நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்றார். மேலும் அவர்கள் நினைக்கிறது போல துன்மார்க்கர் எல்லாரும் அழிந்து போகிறதில்லை, சிலர் நீண்ட காலம் வாழ்ந்துதான் மரிக்கிறார்கள், அவர்களுடைய சந்ததிகளும் செழிப்பாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் கவனியங்கள். யோபு 21ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். அதாவது துன்மார்க்கர் தேவனற்றவர்கள், அவர்களுக்கு தேவன் தேவையில்லை, அவரையோ அவருடைய வழிகளையோ அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை என்று தைரியமாய் சொல்கிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத எதை அவர்களுக்கு தேவன் கொடுக்க முடியும்? பாருங்கள், யோபு 21:16. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. யோபு சொல்வது என்ன? நான் இந்த துன்மார்க்கரின் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல, தவிர்க்க முடியாத உண்மை என்று நீங்கள் சொல்கிற காரியங்கள் நீங்கள் நினைப்பது போல எல்லா நேரங்களிலேயும் உண்மையானதில்லை. அப்படியே அது உண்மையானதாய் இருந்தாலும் அது எனக்கு பொருத்தமில்லாதது என்று சொல்கிறார். யோபு 21:17. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம், அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். இங்கே யோபு சொல்லும் காரியம் என்ன? துன்மார்க்கத்திலே வாழும் மனிதன் சாதாரண மனிதனை பார்க்கிலும் வேறு எந்த விதத்திலேயும் அவனுக்கு பிரச்சனை வருகிறதில்லை என்று கூறுகிறார். வசனங்கள் 18 முதல் 20 வரை. அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். மரணத்தை பொறுத்த மட்டிலேயும் அது எந்த மனிதனையும் வேறுபடுத்தி பார்க்கிறதில்லை. நேரம் வரும்பொழுது துன்மார்க்கனுடைய வீட்டு கதவையும் மரணம் தட்டுகிறது. ஒரு நேரம் வரும்பொழுது அவனும் தேவன் கொடுக்கும் தண்டனையை பெற்றுக்கொள்கிறான். எனவே யோபு தனது நண்பர்கள் சொன்ன பழமொழிகள் எல்லாம் முற்றிலும் உண்மை அல்ல என்று கூறுகிறார். இவ்வாறு சொல்வதனாலே தேவன் துன்மார்க்கனை நியாயம் தீர்க்காமல் விடுகிறதில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த வார்த்தைகளிலே நாம் புரிந்து கொள்வது என்ன? துன்மார்க்கனுக்கு நிச்சயமாக கர்த்தருடைய தண்டனை உண்டு என்பதை குறித்து யோபு திட்டவட்டமாய் அறிந்தவராயிருக்கிறார். அதை குறித்து அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யோபு 21ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா?
அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அதாவது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரை துன்மார்க்கனுக்கு தண்டனை வராமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவனுக்கு தண்டனை உண்டு. பாவியான ஒரு மனிதன் எந்த அளவிற்கு பாவம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு பாவம் செய்ய தேவன் அவனை விட்டு விடுகிறார். ஏன் தெரியுமா? தேவன் கிருபை உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய இந்த நற்குணங்கள் நம்மை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு நேராக நம் ஒவ்வொருவரையும் அது வழி நடத்த வேண்டும். இன்றைக்கு பல துன்மார்க்கர் தங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோபாக்கினையின் நாளுக்கென்று துன்மார்க்கன் வைக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் யோபு சோப்பாருக்கு சொன்ன பதில். இது உண்மையாகவே ஒரு சிறந்த பதில்தான். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், யோபு இன்னமும் தன்னைத்தானே நீதிமான் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார். யோபுவினுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே எந்த மனம் திரும்புதலையும் நாம் காண முடிகிறதில்லை. தொடர்ந்து 22ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இப்பொழுது 3வது சுற்று பேச்சுக்கு நாம் வருகிறோம். இங்கே இதை நாம் ஒரு வாக்குவாதம் என்றே சொல்லலாம். ஆனால் இந்நாட்களிலே இது அநேகர் விரும்பி கேட்கிற காரியம் அல்ல. கடந்த காலங்களிலே பட்டிமன்றங்கள் மிக பிரபல்யமானவைகளாய் இருந்தன. ஆனால் இந்நாட்களிலே சரீர பிரகாரமான விளையாட்டுகளுக்கும் போட்டிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மிக பெரிய பெரிய விளையாட்டு அரங்கங்கள் தான் இந்நாட்களிலே கட்டப்படுகின்றன. அறிவுபூர்வமான போட்டிகளுக்கு மிக குறைந்த அளவே செலவு செய்யப்படுகிறது. மேலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதைவிட குறைந்த அளவே செலவு செய்யப்படுகிறது. இங்கே யோபுவின் இந்த சூழ்நிலை அறிவு பிரகாரமான யுத்தம் என்றும் ஆவிக்குரிய யுத்தம் என்றும் சொல்லலாம். நம்மிலே மிக சிலரே விளையாட்டுகளில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோம், விளையாட்டு போட்டிகளிலே பங்கு பெறுகிறோம். ஆனால் எல்லாருமே ஆவிக்குரிய போராட்டத்திலே ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இதை மிக முக்கியமானதாக எண்ணுகிறதில்லை. மற்றவர்களுடைய ஆவிக்குரிய போராட்டங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம். இப்பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் மல்யுத்தத்திலே ஈடுபடுகிறவர்களாய் இருக்கிறோம். கடந்த கால மக்கள் நாகரீக மற்றவர்கள் என்று எண்ணுகிறோம். ஆனால் அவர்கள் அறிவு பிரகாரமான வாக்குவாதங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா? எலிப்பாஸ் எப்பொழுதுமே அனுபவங்களின் அடிப்படையிலே பேசுகிறவர், பல வித்தியாசமான அனுபவங்களை பெற்றிருப்பதாக எண்ணுகிறவர், வினோதமான ரகசியமான சில தரிசனங்களை கண்டதாகவும் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், யோபு 22 முதல் 2 வசனங்கள். அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாயிருக்கிறதுனால் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ? கேள்வியை கவனிக்கும் பொழுது மனிதனால் தேவனுக்கு லாபம் இல்லை என்பது தெளிவாகிறது. அப்படி என்றால் அவர் என்ன கேட்கிறார்? யோபுவே, உம்மை குறித்து நீர் மிக அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர், ஆனால் தேவன் உம்மை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார் தெரியுமா என்று கேட்கிறார். ஏனென்றால் எலிப்பாசுடைய எண்ணம் யோபு தான் நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து தேவன் சில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் என்பது போல நடிக்கிறார் என்று எண்ணுகிறார். எலிப்பாஸ் மிக வித்தியாசமான காரியங்களை குறித்து இப்பொழுது யோசிக்கிறார். இது எந்த வகையிலேயும் யோபுவிற்கு ஆறுதல் கொடுக்க போகிறதில்லை. இதனால் யோபு வானத்திலிருந்து எந்த வெளிப்படுத்துதலையும் பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. எலிப்பாஸின் கேள்வி இன்றைக்கும் சில திருச்சபைகளில் உள்ள சில மனிதர்களுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களால் தான் தேவனுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவருடைய குழுவிலே அவர்களை கொண்டிருப்பது தேவன் பெற்ற சிலாக்கியம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு கடந்து செல்லும் பொழுதும் பரலோகத்தை இன்னும் சிறப்பாக அவர்களால் மாற்ற முடியும் என்றும் எண்ணுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, மனிதன் தேவனுக்கு எந்த லாபத்தையும் கொடுக்கிறவன் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாருமே கெட்டுப்போன பழங்களைப் போலதான் இருக்கிறோம். பணிவிடை செய்வதை குறித்து ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து கூறிவிட்டு இறுதியாக இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்கிறார். யோபு 22:3ஆம் வசனம். நீர் நீதிமானாயிருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ? யோபுவினுடைய வார்த்தைகளிலிருந்து யோபு
இப்படிப்பட்ட எண்ணமுள்ளவராக இருக்கிறாரோ என்று எலிப்பாஸ் எண்ணுகிறார். இங்கே பிரச்சனை என்னவென்றால், யோபுவினுடைய உண்மையான நிலைமையை அவர்களிலே எவருமே அறிந்து கொள்ளவில்லை. எனவே யோபுவின் பிரச்சனைக்கான பரிகாரத்தையும் அவர்கள் அறியவில்லை. அவர்களால் யோபுவிற்கு ஆறுதல் கொடுக்க முடியவில்லை. யோபுவிற்கு எந்த விதத்திலையும் உதவி செய்ய முடியவில்லை. யோபு தான் ஒரு நீதிமான் என்று வாதாடுகிறதுனாலே தேவனை அது துள்ளி குதித்து மகிழச் செய்யவில்லை. இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் நல்லவர்கள், நீதிமான்கள், சிறந்தவர்கள் என்பதின் மேலேயே நம்பிக்கையாயிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஓய்வு நாள் பள்ளிக்கு செல்கிற நல்ல பிள்ளைகளாக இருப்பதனாலே தேவனுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியையும் நாம் கொண்டு வருகிறவர்கள் அல்ல. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். தேவன் பேரிலே நான் முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் உணர்ந்தவனாய் நான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியங்களுக்கும் பெரிய பெரிய காரியங்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் தேவனுடைய உதவி மிக மிக தேவை என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். எல்லா நேரங்களிலேயும் எல்லா காரியத்திலேயும் அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரையே சார்ந்து கொண்டவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபு 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் உமக்கு பயந்து உம்மோடே வழக்காடி உம்மோடே நியாயத்துக்கு வருவாரோ. எலிப்பாஸ் என்ன சொல்கிறார்? யோபுவே, தேவன் உம்மோடே செயல்படுவதற்கு பயப்படும் அளவிற்கு நீர் பூரணமானவரும் நீதிமானுமாக இருக்கிறீரோ என்று கேட்கிறார். தேவன் யோபுவை குறித்து நீதிமான் என்று சொன்ன பொழுது யோபு பூரணமானவர் அல்ல. அதாவது பலிகளின் மூலமாக தேவனோடு சரியான உறவுள்ளவராய் இருந்தார், அவ்வளவுதான். ஞாபகம் இருக்கிறதா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒழுங்காக அவர் பலி செலுத்தி வந்தார். ஆனால் அவர் தனக்காக பலி செலுத்தவில்லை. பிரியமானவர்களே, யோபுவோடு செயல்பட தேவன் எந்த விதத்திலையும் பயப்படவில்லை. சொல்லப்போனால் யோபுதான் மிக கடினமான காலத்தை கடந்து வந்தார். யோபு 22ஆம் அதிகாரம் 5 முதல் 7ஆம் வசனம் வரை கவனியுங்கள். உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ. முகாந்திரமில்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். மிக தரக்குறைவான ஒரு செயலிலே எலிப்பாஸ் இப்பொழுது இறங்குகிறார். இன்றைக்கும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற சிலரும் கூட இப்படி எலிப்பாசை போல செயல்படுகிறார்கள். கவனியுங்கள், இங்கே கஷ்டங்களும் துன்பங்களும் யோபுவை தாக்கிய பொழுது பலர் இது என்ன, ஏன் இவருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் என்று சிந்திக்க செய்தது. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் குறிப்பாக அவர்களால் சொல்ல முடியவில்லை. எனவே யோபுவை குறை பேசுதல் அந்த வட்டாரங்களிலே பெருகியது என்று சொல்லலாம். எல்லாரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். இங்கே எலிப்பாசும் அதைத்தான் செய்கிறார். யோபுடைய நற்குணங்களிலே தேவனுக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்கிறது என்று தேவன் எண்ணுகிறார் என்று ஏற்கனவே குற்றம் சாட்டினார். இப்பொழுது யோபுவினிடமாக திரும்பி யோபுவினுடைய துன்மார்க்கம் பெரிதான காரியம் அல்ல என்று சொல்கிறார். யோபு எந்தெந்த காரியங்களிலே தவறியிருப்பார் என்று பட்டியலிடுகிறார். உண்மை என்ன என்பதை தெரியாமல் யோபுவை குறித்து தவறாய் பேசுகிறார். இவர் பேசின எந்த வார்த்தைகளுக்கும் ஆதாரம் கிடையாது. எனவே எல்லாவற்றையும் தனது யூகத்தினாலே அவர் பேசுகிறார். எலிப்பாஸ் யோபுவிற்கு விரோதமாக சொல்லும் குற்றச்சாட்டுகளை கவனியுங்கள். இப்படி அவர் யோபுவை கையாள்வது யோபுவிற்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவில்லை. யோபு தான் நல்லவன் என்று வாதிட யோபுவை வழிநடத்தினது. தேவன் செய்தது சரி என்று யோபு வாதிடுவதற்கு பதிலாக தனக்காக தானே வாதிட துணிந்தார். எலிப்பாஸ் சொன்ன குற்றச்சாட்டுகள் எதுவுமே தன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லும் பொழுது தேவன்தான் ஏதோ தவறு செய்திருக்கிறார் என்ற எண்ணத்தை அது யோபுவிற்குள்ளே உருவாக்கியது. யோபுவை குறித்து தவறாக பேசப்பட்ட காரியங்களை சற்றே கவனியுங்கள். யோபு 22 8 முதல் 11 வரை. பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. யோபு இந்த காரியங்களைத்தான் செய்தார் என்று எலிப்பாசு சொல்லுகிறார். தேவன் உயரத்திலிருந்து எல்லாவற்றையும் கணக்கெடுக்கிறார் என்று யோபுவை எச்சரிக்கிறார்.
தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது. யோபுவே, தேவன் உம்மை பார்க்கவில்லை என்று எண்ணி இந்த எல்லா காரியங்களையும் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். ஆனால் தேவன் உண்மையாகவே உம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் நீர் தப்பிக்கொண்டிருந்தீர் என்று எண்ணுகிறீர், இப்பொழுது நீர் மாட்டிக்கொண்டு விட்டீர். எலிப்பாஸ் இவைகளை எல்லாம் சொல்வதற்கு காரணம், தேவனை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாத ஏதோ ஒரு இரகசியமான பாவம் யோபுவின் வாழ்க்கையில் இருக்கிறதென்று எண்ணித்தான் இவைகளை பேசுகிறார். எனவேதான் தேவன் இவ்வாறு இப்பொழுது யோபுவினிடத்திலே செயல்படுகிறார் என்றும் எண்ணுகிறார். தேவன்தான் யோபுவிற்கு இந்த தண்டனைகளை எல்லாம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் யோபு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று எலிப்பாஸ் பேசுகிறார். யோபு 22, 13, 14 வசனங்கள். நீர் தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்திற்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். யோபுவே, நீர் தேவனை பார்க்கவில்லை, ஆனால் தேவன் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். உம்மை குறித்த எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். வசனங்கள் 15 முதல் 17 வரை. அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆரம்பத்திலே அவர் பேசின அதே வாக்குவாதத்தை தான் மீண்டுமாக எலிப்பாஸ் இங்கே சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலேயே எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார். அதாவது, துன்மார்க்கர் பாடுபடுவதை நான் பார்த்திருக்கிறேன். எலிப்பாஸ் யோபுவை ஒரு மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். ஆனால் இது யோபுவிற்கு தேவையான ஒன்றல்ல. ஏனென்றால் ஏற்கனவே தனது மீட்பரை குறித்து அறிந்திருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேலே நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் என்று 19ஆம் அதிகாரத்திலே அவர் அறிக்கை செய்து விட்டார். வசனம் 21 பாருங்கள். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இது மிக அற்புதமான உன்னதமான ஒரு அழைப்பு. ஆனால் இது யோபுவிற்கு பொருந்தாது. இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களாயோ அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்களாயோ இருக்கிறார்கள். இவர்களிடத்திலேயும் இப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமற்றதாய் இருக்கிறது. ஏற்கனவே யோபு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராய் இருக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல இருக்கிறது. அது அவருடைய பிரச்சனைக்கு விடை கொடுக்காது. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்வது கிருபை நிறைந்த ஒரு நல்ல அழைப்பு தான். அதே அழைப்பைத்தான் ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகத்தில் இருக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கவனியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படித்தான் தேவனோடு சமாதானமாக வேண்டும் என்று எலிப்பாஸ் கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதைத்தான் சொல்லுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நன்மை என்று சொல்லும் பொழுது நமக்கு அது நன்மையாக இருக்கும். சில வேளைகளிலே நமக்கு தேவையான ஒழுக்கப்படுத்துதலாகவும் அது இருக்கும். யோபு 22, 22, 23 வசனங்கள். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்வது என்ன? யோபுவே, உம்மிடத்திலே ஒரு இரகசிய பாவம் இருக்கிறது, அதை குறித்து தேவனிடத்திலே நீர் பேசி அறிக்கை செய்யும். தேவனிடத்திலே மனம் திரும்பும். தேவனோடு கூட தொடர்பற்றவராக அவர்கள் எண்ணிக்கொண்டு தேவனிடத்திலே அவர்கள் வாதிடுகிறார்கள். யோபு 22ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை கவனியுங்கள். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களைப் போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர்.
நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இப்பொழுது எலிப்பாசின் யூகம் என்ன? தேவன்தான் யோபுவின் எதிரியாக இருக்கிறார். ஆனால் உண்மையில் தேவன் யோபுவின் எதிரி அல்ல. இன்றைக்கும் பலர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இப்படி தேவன் மனிதர்களுக்கு எதிரியாக இருக்கிறார் என்று பிரசங்கிக்கிறார்கள். மனிதர்கள் பாவிகள், இது தெளிவாக சொல்லப்பட வேண்டும். ஆனால் தேவன் இந்த உலகத்தை தனது எதிரியாக இன்றைக்கு கருதவில்லை. தேவன் இந்த உலகத்தோடு கூட ஒப்புரவாகிவிட்டார். தேவனோடு நாம் ஒப்புரவாவதற்கு நாம் எதையுமே இப்பொழுது செய்ய தேவையில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார். தேவனை விட்டு தூரம் போன உலகத்தோடு கூட அவர் ஒப்புரவாகிவிட்டபடியினாலே இப்பொழுது தேவன் சொல்கிற காரியம், என்னிடத்திலே வா, என்னுடைய வழியிலே வா, இயேசுவே உன்னுடைய பாவத்திற்கான இரட்சகர் என்பதை நீ விசுவாசித்து என் அண்டையிலே வா என்று சொல்லுகிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று தெளிவாய் சொன்னார். நீங்களும் அவருடைய வழியிலே அவருடைய திட்டப்படி தேவனண்டை வருவீர்கள் என்றால் அவர் உங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இங்கே எலிப்பாஸ் தேவனை குறித்த சரியான காரியத்தை சொல்லவில்லை. யோபுவிற்கு உதவி செய்ய முடியவில்லை, ஆறுதல் கொடுக்க முடியவில்லை. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு தேவன் உலகத்திற்கோ மனிதர்களுக்கோ எதிரானவர் அல்ல. ஏனென்றால் உலகத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் பரிகாரமாக இயேசு தண்டனையை அனுபவித்து விட்டார். இயேசு என்னுடைய பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். அவரே என்னுடைய மீட்பர் என்பதை நம்பி தங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அப்படி என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு வேளை அந்த நம்பிக்கை இல்லாமல் நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற பாரம்தான் உங்களுக்கு வரும் என்றால், உங்கள் பாவங்களை அவரண்டை அறிக்கை செய்து நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால் அவர் உங்களை பூரணமாக மன்னித்து உங்களையும் தம்முடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொள்வார். யோபுவைப் போல ஒருவேளை பாடுகளின் வழியாக துன்பங்களின் வழியாக இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டு இருந்தாலும், என்னிடத்திலே குற்றமில்லை, குறையில்லை, நான் நீதிமான் என்று வாதாடாமல் மேலும் மேலும் உங்களை தாழ்த்தி நான் தேவனுக்கு அடிமை என்று ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையிலேயும் பரிபூர்ணமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, யோபுவின் பாடுகளின் மத்தியிலே நண்பர்கள் உதவி செய்ய முடியாமல் தவறாக பேசியது போல இப்பொழுதும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களும் நண்பர்களும் அவர்களை குறைவாக பேசினாலும் நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யாராவது இந்த நேரத்திலே, இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டவரே, நீரே என்னுடைய பரிகாரி, நீரே என்னுடைய மீட்பர், நீரே என்னுடைய இரட்சகர் என்று தங்கள் இருதயத்தின் ஆழத்திலே விசுவாசிப்பார்கள் என்றால் அவர்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர் என்பதை குறித்த உறுதியையும் நம்பிக்கையையும் அவர்கள் உள்ளத்திலேயும் கொடுத்து உம்முடைய சந்தோஷத்தினாலே நிரப்பும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒழுங்காக பலி செலுத்தி வந்தார். ஆனால் அவர் தனக்காக பலி செலுத்தவில்லை. எலிப்பாஸ் யோபுவை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். ஆனால் இது யோபுவுக்கு தேவையானது அல்ல. ஏற்கனவே யோபு மீட்பரை குறித்து அறிந்திருக்கிறார். இயேசு என்னுடைய மீட்பர் என்பதை நம்பி தங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். யாத்திராகமம் 34:10.